ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு, வாடகை வீடு ப்ளஸ் சொந்த வீடு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்ன பதிவிலே நான் சொல்லியிருக்கேன், வாடகை வீட்டில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது சொல்கிறாங்கல்ல, எலிவலை ஆனாலும் தனிவலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். சின்ன வீடாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துல வாடகைலாம் ரொம்ப அதிகங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 15,000 வாடகை கொடுத்துட்ருந்தேன். ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு 20,000 வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 15,000ங்கிறதே பெரிய அமௌண்ட்டு. அதில் இன்னொரு 5,000 ஏற்றி கொடுங்க அப்படின்னாக்கா, 5,000 நம்ம எப்படி சடனாக நம்மளால் ஏற்றி கொடுக்க முடியும்? அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது ஹவுஸ் ஓனருக்கெலாம் புரிய மாட்டேங்குது. ஹவுஸ் ஓனர்லாம் இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு முதலீடு நம்ம பண்ணி வச்சிட்டோம். அதனால் பார்த்திங்கனாக்கா, முதலீடு பண்ணி வச்சிட்டோம். வீடுங்கிறது அவங்களுடைய முதலீடு. அதனால் எவ்வளோ சொன்னாலும் கொடுத்து தான் ஆகணும். இந்த பெருங்குடி ஏரியா அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இந்த புரோக்கர் எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த புரோக்கர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டாங்க. எங்கேயுமே டூலெட் போர்டே கிடையாது. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூலெட் போர்டு இருக்கும். நம்ம தேடி பார்த்துட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போய்க்கலாம். ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிவிட்டு நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே மாறிடுச்சு அப்படி தான் சொல்ல முடியும். டூலெட் போர்டு கிடையாது. புரோக்கர் எல்லாத்தையுமே ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் டூலெட் போர்டு போட்டால் கூட புரோக்கர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் டூலெட் போர்டெலாம் போட வேண்டாம், 7,000 இருக்கிற வீட்டுக்கு நான் 12,000 வாடகை வாங்கி தரேன், 12,000 இருக்கிற வீட்டுக்கு நான் 16,000 17,000 வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பேராசையை காட்டி, இவங்களுக்கு புரோக்கர் கமிஷன் நம்ம எவ்வளோ வாடகை கொடுக்குறோமோ அதுலேருந்து 1 மாத வாடகை தான் அவங்களுடைய கமிஷன். அந்த புரோக்கருக்கு கமிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது. அவ்வளோ திமிராக பதில் சொல்கிறானுங்க. புரோக்கருக்கு வந்த வாழ்வு இது எல்லாமே ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும், சொந்த வீடு வச்சுருக்குறவங்க, வாடகைக்கு விடக்கூடியவங்க, பெருங்குடியில் இருக்கிறவங்களும் சரி, எங்கே இருக்கிறவங்களுமே சரி, வாடகைக்கு வச்சுருக்குறவங்க, புரோக்கரோட தலையீடு இல்லாமல் அவங்க பழைய மாதிரியே டூலெட் போர்டு போட்டாங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு சொந்த வீடு இருக்கிறனால தானே நம்ம இது பண்ணுறோம், நமக்கு இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசித்தாங்கன்னா இந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஹவுஸ் ஓனரும் இந்த தவறை நிறையவே செய்கிறாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பேராசை பிடிச்சி வைக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்களாம். ஐடியில் வேலை செஞ்சால் தான் கொடுப்பாங்களாம். அப்போ எல்லாருமே ஐடியில் தான் போய் வேலை பார்த்துட்டு வரணும். இல்லை அவங்க பிள்ளைங்கள்லாம் ஐடியில் தான் வேலை பார்க்குறாங்களா? எனக்கு இதுதான் புரியல. உங்களுக்கு தேவை வாடகை, உங்களுக்கு கரெக்டாக வாடகை வந்தால் போதும். இதில் என்னடா, அதில் ஐடியில் வேலை செஞ்சால் தான் வீடு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா, 4 பேர் இருந்தாக்கா வீடு தரமாட்டாங்களாம். 3 பேருக்கு தான் வீடு கொடுப்பாங்களாம். 4 பேரா 4 பேர்னா கொடுக்க மாட்டோம், 3 பேர்னா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே நிலவரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நான் வீடு பார்த்துட்டு வரும்போது ரொம்ப மனசு உடஞ்சி தாங்க வந்தேன். நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம அலையிற நிலைமைக்கு நம்ம ஆளாயிருப்போமா? இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வாட்டியும் வீடு காலி பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஷிஃப்டிங் பண்ணும்போது நிறைய பணம் செலவாகுங்க. ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கனாக்கா, வீடு காலி பண்ணுறோன்னா ஹவுஸ் ஓனர்லாம் சும்மா விட்டுற மாட்டான். அவன்கிட்ட கொடுத்துருக்க அட்வான்ஸை எப்படியாவது ஆட்டையை போட்டுடணும். அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது நம்ம நிறைய பணத்தை நம்ம எடுத்துகிட்டு அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். அப்படி தாங்க நினைப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு அடித்தேன், அதை அடித்தேன், இதை அடித்தேன், இது பண்ணேன், அது பண்ணேன், அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்மள்ட்ட தீட்டிடணும்னு நினைப்பானுங்க. அவனுங்களுடைய மைண்ட் செட்டே எப்படி தரமாக இருக்கும், அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவங்க கைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படி தான் நினச்சிக்குவாங்க. இங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர்லாம் அப்படி தான் நினச்சிக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டங்க. வீடு மாறும்போது பார்த்திங்கன்னா, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு வண்டி இல்லாமலாம் நம்ம பொருளை ஏற்ற முடியாது. பக்கத்து தெருவாகவே இருந்தாலுமே
ஒரு வண்டி கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்குற மாதிரி வருங்க. வண்டி கூலியே வந்து அந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா நான் வந்து நிறைய வீடு நான் காலி பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 வீடு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து நான் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் மாற மாட்டேங்க. வீடு வந்த உடனே எல்லாம் மாற மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீடு மாறும்போது அதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வேறு இவங்க வேறு பணத்தை பிடிச்சிக்குவாங்க. நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வேறு அட்வான்ஸ் கொடுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரோக்கர் கமிஷன் இவனுங்களுக்கு வேறு புரோக்கர் கமிஷன் வேறு கொடுத்து தொலைய வேண்டியதாக இருக்குது. 1 லட்ச ரூபாய் மாதிரி ஆகிடுங்க. நம்ம வீடு மாறுறோம் அப்படின்னாக்கா 1 லேக் ருப்பீஸ் ஆகுது வேணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் வந்து போகும்போது எவ்வளோ காசு அவனுங்க பிடிப்பானுங்கன்னு தெரியாது. இவனுங்களுக்கு புரோக்கர் கமிஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. நம்ம போகிற வீடுக்கு அங்கே வேறு நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து லாரியில் வந்து பொருளெல்லாம் ஏற்றிட்டு போய் இறக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. 1 லட்ச ரூபாய் இல்லாமல் நம்ம வந்து வீடு மாற முடியாது. இவங்கெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க, நீங்கள் வீடு காலி பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, அப்படி இப்படின்னுட்டு எல்லாம் அவன் வந்து பார்த்திங்கன்னா காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த காசோட வலின்னா என்ன தெரியும் அப்படின்ட்டு. நேற்று ரொம்ப மனசு உடஞ்சி தாங்க நான் வந்தேன். வீடு வந்து காலி பண்ணணும், எப்படியாவது இவங்களுக்கு காலி பண்ணி கொடுக்கணும், நம்ம வேறு வீடு பார்க்கணும். ஏன்னா 20,000ங்கிறது வந்து என்னால் முடியாதுங்க. 20,000 ரெண்ட்டுங்கிறது என்னால் முடியவே முடியாது. நம்ம சம்பாரித்து வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம போய் கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்களுக்கு தான் சேர்த்து டெய்லி வந்து 800 600 700 சேர்த்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம லைஃப்பில் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கெல்லாம் வரவே முடியாது. அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை வந்து காலி பண்ணணும். இந்த வீடுக்கு நான் வரும்போதே நான் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாங்க வந்தேன். நம்ம இந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு இடமாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இதில் வந்தேன். அது நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சொந்தமாக வீடு கட்டணுங்க. சொந்த வீட்டில் இருக்கிறது தாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் வீடு மாறும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஹவுஸ் ஓனராக இருக்கிற உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் சொந்த வீடு வச்சுட்டு எவ்வளோ ஆட்டம் போடுறீங்க, அவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணுறீங்க. இல்லாதவங்க நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை வந்து அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அதாவது ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடிய அவங்க தான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ மனசு வேதனையாக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாவது நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது நான் இருந்தேன். நம்ம வந்து ஒவ்வொரு வீடாக தேடி போகக்கூடாது. கேவலமாக என்னமோ சொந்த வீடு இல்லைன்னா கேவலமாக அவங்க பார்க்குற பார்வையே வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறது தான் சட்டம். வாடகை வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வச்சது தான் சட்டம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து தான் நம்ம இருக்கணும். மோட்ரு போடாதன்னுவான், அது சரியா இல்லைன்னுவான், இது சரியா இல்லைன்னுவான். நீங்கள் என்ன அங்கே இது வச்சுருக்கீங்க, இங்கே என்ன வண்டியை விட்டுருக்கீங்க, வேறு யாராவது வந்தாக்கா எதுக்கு ஃப்ரெண்டு வந்தாங்க உங்கள் வீட்டுக்கு, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, விருந்தாளிலாம் எதுக்கு வராங்க அப்படின்னு 1000 கேள்விகள் கேட்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் எந்த சொந்தக்காரங்கள்லாம் சேர்க்கவே மாட்டிங்களா, இல்லை வந்து நீங்களும் எங்கேயும் போக மாட்டிங்களா, இல்லை இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.